ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வே சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் மை ஃபால்ட் லண்டன்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மை ஃபால்ட் லண்டன் இந்த படத்தை டேனி அண்ட் சார்லட் இயக்கியிருக்காங்க. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ட்ராமா சேனல் இருக்கப்பட்ட படம். இந்த படம் அமேசான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் வெர்ஷனில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோயின் பேர் நோவா. அவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. நோவாவோட அப்பா வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. நோவாவோட அம்மா என்ன பண்ணாங்கனாக்க, லண்டனில் ஒரு பணக்காரர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நோவாவையும் கூட்டிகிட்டு லண்டன் போயிடுறாங்க. அங்கே லண்டன் போனாக்கா நோவாவுக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்கான். அவன் பேர் தான் நிக்கு. அவன் தான் படத்தோட ஹீரோ. 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் எலி மூலியமாக அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக வராங்க. அதுக்கப்புறம் லவ்வில் விழுறாங்க. திடீர்னு நோவாவோட அமெரிக்கா அப்பா வந்து நோவாவை கடத்திட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ நிக்கு வந்து எப்படியாவது ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ஓடுது. ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு மூவி தான். இந்த படம் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து 18+ அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்தில் தயவுசெய்து ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தனியாக இருக்கும்போது படத்தை பாருங்கள். இந்த படம் 2023 ஒரு ஸ்பானிஷ் படமான மை ஃபால்ட்டுங்கிற ஒரு படத்தோட தழுவது தான் இந்த மை ஃபால்ட் லண்டன்னு. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சினிமாட்டோகிராஃபி தான். ஒவ்வொரு ஃப்ரேமையும் சூப்பராகவே அழகழகாக எடுத்திருக்காங்க. ஹீரோயின் வந்து லண்டன் போவாங்க. அப்போ வந்து டாப் ஆங்கிளில் அந்த லண்டனை காட்டுவாங்க. ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் அந்த லண்டன் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயின் 2 பேருக்குள்ள உள்ள வந்து கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு லவ் படம் பிடிக்கும், ரொமான்ஸ் படம் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிலோ ஆவரேஜாக இருக்கும். எனக்கு லவ்லாம் பிடிக்காது, ரொமான்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னாக்கா தயவுசெய்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த படம் வந்து 2 மணி நேரம். ஆனால் ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தினாக்கா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள லவ் பொசிஷன்ஸ் தான் காட்டுவாங்க. கடைசி 1/2 மணி நேரம் தான் ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோ போய் காப்பாற்றுறாரா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து ஃபுல் ஃபுல் ரொமான்ஸாக வச்சதுனால எப்படா படத்தில் வந்து ஒரு கதையுமே கிடையாது. இந்த ரொமான்ஸாக இருக்கிறதுனால கடைசி ஹீரோயினை கடத்திட்டு அதை காப்பாற்றுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ நிக்கோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டாரு. அதே போல் ஹீரோயினும் அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, லவ் படம் பிடிக்குன்னா இது பிலோ ஆவரேஜ். லவ் படமே பிடிக்காதுனாக்கா இது ஒரு மொக்க படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 ஹவர்ஸ் ஓடுது. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், கூடவே பெல் பட்டன் பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.